இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறீங்க, இல்லை அழகா இல்லை, எல்லா மதங்களையும் நாளைக்கு நீங்க உங்களுக்கு உண்மையிலே செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து போடுங்க. சமீபத்தில் மகாவிஷ்ணு என்ற நபர் அரசு பள்ளி மாணவர்களிடம் கை இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், நோயோடு, உடலில் குறைபாடுகளோடு பிறப்பவர்கள் போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவே இப்படி பிறந்திருக்கிறார்கள் என்று ஒரு தவறான கருத்தை கூறினார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் பைபிள் மற்றும் பல வேத நூல்களில் இருக்கும் கருத்துக்களை தான் நான் எடுத்து கூறுகிறேன் என்றும், பைபிள் கூறாத ஒன்றை பைபிள் கூறுவது போன்று ஒரு தவறான கருத்தையும் முன்வைத்திருந்தார். பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா let me say he has some ego problem. இவரின் இந்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பலரும் இணையதளங்களில் காணொளிகள் வெளியிட்டு வருகின்றனர். அதில் குறிப்பாக ரங்கராஜ் பாண்டே என்ற நபர் வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் பரிசுத்த வேதாகமும் மறுபிறவி உள்ளது என்று கூறுவதாக ஒரு தவறான கருத்தை சித்தரித்து ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறீங்க, இல்லை அழகா இல்லை, எல்லா மதங்களையும் நாளைக்கு நீங்க உங்களுக்கு உண்மையிலே செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது, நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து போடுங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு கருத்தை திருத்தி பேசுகிறார் என்பதை இந்த காணொளியில் நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். மகாவிஷ்ணு ஏற்படுத்திய சர்ச்சை என்னவென்றால், ஒரு மனிதன் போன பிறவியில் செய்த தவறின் காரணமாகத்தான் அவன் இந்த பிறவியிலும் கண் பார்வை இல்லாதவனாக, கைகால் ஊனமுற்றவனாக பிறக்கிறான் என்று கூறுகிறார். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரித்த பின்பு மீண்டும் அவன் திரும்பவும் இந்த உலகத்திலேயே பிறப்பான் என்றுதான் மகாவிஷ்ணு மறுபிறவி என்ற ஒரு கருத்தை கூறுகிறார். இப்படிப்பட்ட மறுபிறவியை பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் கூறவில்லை. பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த பின்பு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தான் என்றால் அவன் பரலோகம் செல்வான் அல்லது நரகத்திற்கு செல்வான். மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் அவன் பிறப்பான் என்று ஒருபோதும் பரிசுத்த வேதாகமம் கூறவில்லை. இந்த அடிப்படை கருத்து கூட தெரியாத ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தேவையற்ற காரியங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலும் இப்படிதான் இருக்கின்றது என்ற ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் சித்தரிக்க பார்க்கிறார். மறுமையில யாருக்கு மதிமை கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது பாருங்க, எல்லா மதம் என்ன சொல்லுது நீங்க பாருங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்களே, முதலில் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக படியுங்கள். பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் மறுபிறவியை பற்றி கூறவில்லை, மறு வாழ்வை பற்றி தான் கூறியிருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே அவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் மதத்தில் உள்ள கோட்பாடுகளிலோ கருத்துகளிலோ ஏற்படும் சர்ச்சைகளுக்கு உங்கள் மதத்தின் அடிப்படையிலோ உங்கள் கோட்பாட்டின் அடிப்படையிலோ பதில் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு பைபிளில் இப்படி இருக்கிறது, பைபிளில் அப்படி இருக்கிறது என்று மக்களை திசை திருப்பும் உங்களின் தவறான கண்ணோட்டத்தை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய தவறான புரிதல் உள்ள மக்களுக்கு இந்த காணொலி சென்று சேரட்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.